السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما الصدقات للفقراء والمساكين والغابرين عليها والمعلفة قلوبهم وفي الرقاب والغارمين وابن السبيل فريضة من الله والله عليم حكيم. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. ஏக இறைவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பரடாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தரக்கூடிய குறிப்பாக உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவிக் கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். ஆண்டுதோறும் வரும் எல்லா ஜும்மாவும் பாக்கியம் உள்ளதாக இருந்தாலும் கூட, புனித ரமலானில் வந்திருக்கக்கூடிய ஜும்மா என்பது மிகவும் பாக்கியத்திற்குரிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, புனித ரமலானுடைய இரண்டாவது ஜும்மாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றியும் எந்த சட்டதிட்டங்களை, கடமைகளை நமக்கு கட்டமைத்து கொடுத்தார்களோ அந்த கட்டமைப்புகளை பேசுவதற்கும் கேட்பதற்கும் ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். பேசக்கூடிய வார்த்தைகளும் எந்த நாவு அல்லாஹ்வுடைய வார்த்தையை பேசுகின்றதோ, எந்த செவிகள் அல்லாஹ்வுடைய வார்த்தையை கட்டமைப்பை செவிதாழ்த்தி கேட்கின்றதோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை தந்து நல்லது புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, ரமலானுடைய காலங்களிலே குறிப்பாக உலகமெல்லாம் மக்கள் அல்லாஹ்விற்காக தன்னுடைய முக்கிய பொருளாதார கடமையாக இருக்கக்கூடிய தான தர்மங்களையும் நன்கொடைகளையும் ஏழைகள், உறவினர்கள், பஞ்சத்தில் போராடக்கூடியவர்கள், இப்படியெல்லாம் பல்வேறு நற்காரியங்களை தங்களின் பொருளாதாரத்தை கொண்டு குறிப்பாக ரமலானுடைய காலங்களில் செலவு செய்யும் மாதமாக இருந்து கொண்டிருப்பதை, செலவு செய்து கொண்டிருப்பதை பெருமக்களை நாம் பார்த்து வருகின்றோம். அன்பிற்குரியவர்களே, யாரிடத்திலும் இல்லாத, எந்த சமுதாயத்திலும் சொல்லப்படாத, இச்சமுதாயத்திற்கு மட்டுமே மேம்படுத்தி சொல்லப்பட்ட பெருமை என்னவென்று சொன்னால் ஜகாத் என்ற பொருளாதார அம்சம்தான். உலகத்திலே நாம் பார்க்கலாம், எத்தனையோ கோட்பாடுகளை கொண்ட சகோதரர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஜகாத் என்று சொல்லக்கூடிய பொருளாதார இந்த கட்டமைப்பை இந்த அளவு மற்ற கோட்பாடுகளிலே, மற்ற கொள்கைகளிலே சொல்லப்பட்டு இருக்கின்றனவா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக
அது நம்முடைய சிந்தனைக்கு கிட்டாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நபியின் வார்த்தைகளில் சொல்வதானால் இஸ்லாம் என்ற கட்டிடம் 5 தூண்களின் மீது கட்டப்பட்டிருக்கின்றது. அதிலே 3வது தூண் தான் ஜகாத். புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ இகாமுஸ் ஸலாத் வ ஈதாஉஸ் ஸகாத். பொருளாதார திட்டம். குர்ஆனுடைய நெடியிலும் பெருமக்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய நாவு அதிகமாக உச்சரிக்கக்கூடிய வார்த்தை, நம்முடைய செவிகள் அதிகமாக கேட்கக்கூடிய வார்த்தை குர்ஆனிலே வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்து ஸகாத். யாருக்கெல்லாம் தொழுகை கடமை என்கிறதோ மார்க்கம், யாரெல்லாம் தொழுகை கட்டாயம் என்பதாக எண்ணிக்கொள்கின்றோமோ பெருமக்களே, அவர்களெல்லாம் ஜகாத்தும் கடமை கட்டாயம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். தொழுகை கடமை என்று ஏற்றுக்கொள்பவர்கள் எல்லாம் கட்டாயமாக ஜகாத் கடமை என்று ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்பதை இந்த ஆயத்து நமக்கு குர்ஆனிலே ஓரிடங்களில் பல இடங்களில் இது போன்ற தொழுகையும் ஜகாத்தையும் இணைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இது எந்த அளவு நம்முடைய மார்க்கத்திற்கு கட்டமைத்து கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் பெருமக்களே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவிலே 10 ஆண்டுகள் நபித்துவம் கிடைத்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தினார்கள். மதீனாவிலிருந்து 10 ஆண்டுகளிலே ஹிஜ்ரி 2 இந்த ஜகாத் என்ற கட்டமைப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி கொடுத்தான் அதனுடைய சட்டங்களை. ஆனால் சில ஆயத்துக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே 13 ஆண்டுகள் இருக்கும் பொழுதே ஜகாத்துடைய சட்டங்களை கட்டமைக்கவில்லை, மாறாக ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டு காட்டிவிட்டான். ஒரு ஆர்வத்தை சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் மூலமாக எடுத்துரைத்தார். பொருளாதார உதவி செய்வதற்காக வேண்டி நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள், இருக்க வேண்டும். வல்லதீனஹும் லிஸகாத்தி ஃபாயிலுன், நல்லடியார்கள் யார் என்று சொன்னால் ஜகாத்துகளை கொடைகளை நிறைவேற்றுபவர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே இருக்கும் பொழுதே இறக்கி வைத்து விட்டான் வஹியாக. ஆனால் சட்டங்களை கொடுக்கவில்லை. யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற சட்டங்களை வகுக்காததின் காரணமாக மக்காவாசிகளாக இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு அப்பொழுது தெரியவில்லை இந்த அத்தியாயம் ஏன் இறங்கியது என்பதாக. ஜகாத் என்றால் என்ன என்பது தெரியவில்லை. ஆனால் பெருமக்களே, ஒரு விடயத்தை அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு உங்களிடத்திலே இருப்பதை கொடுப்பதற்கு தயாராக ஆகிக்கொள்ளுங்கள் என்பதை மட்டும் சஹாபா பெருமக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். எனவே தான் ஏதோ ஒரு கட்டமைப்பு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரவிருக்கிறது என்பதை சஹாபாக்கள் முன்கூட்டியே விளங்கியிருந்ததின் காரணமாக அந்த ஜகாத்துடைய சட்டதிட்டங்கள் அவர்களுக்கு பின்னால் மதீனாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹி இறக்கும் பொழுது அவர்களுக்கு இலகுவாக புரிந்தது. மக்காவிலே வந்து மூடலாக இந்த ஆயத் குறிப்பிட்டாலும் கூட பெருமக்களே, அதற்குள்ள தயாரிப்பை சஹாபாக்கள் செய்ய ஆயத்தமானார்கள். பொருளாதாரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்குது. அதனால நம்ம என்ன செய்வோம், பொருளாதாரத்தை கணக்கிட்டு வச்சுக்கிடுவோம். மிச்சமா இருக்கக்கூடிய பணம் காசுகளை ஏழைகளுக்கு நம்ம கொடுப்பதற்கு தயாராக ஆகிக்கொள்ளுங்கள் என்பதைத்தான் வல்லதீனஹும் லிஸகாத்தி ஃபாயிலுன் என்ற அத்தியாயம் நமக்கு எடுத்துரைக்கின்றது என்பதை சஹாபாக்கள் விளங்கினார்கள். மக்காவிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆர்வத்தை உண்டாக்கி காட்டினான்.
ஆனால் என்னென்ன பொருள்களிலே ஜக்காத்து கொடுக்க வேண்டும், எந்தெந்த நபர்களுக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், எதிலெல்லாம் ஜக்காத்து கடமை கட்டமைப்பு என்பதை மக்காவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லவில்லை. 13 ஆண்டுகள் கழித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வந்து 10 ஆண்டுகள் ஹயாத்தாக இருந்தார்கள். மதீனாவிற்கு வந்து 2வது ஆண்டுகளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜக்காத்தை கடமையாக்கினார். யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எதிலிருந்து கொடுக்கணும், என்னென்ன பொருள்ல இருந்து ஜக்காத் கடமையாகிறது என்ற கட்டமைப்பை பெருமக்களை மதீனாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு, உலக மக்கள் அனைவருக்கும் கட்டமைத்து கொடுத்தான். ஜக்காத் என்ற பொருளாதார அம்சம் இருக்கிற பெருமக்களே, குர்ஆனிலே 3 இடங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜக்காத் என்ற வார்த்தை பல இடங்களில் வருகின்றது. குறிப்பாக எந்தெந்த இடங்களில் எல்லாம் சலாத் தொழுகை கட்டாயம் தொழுவுங்கள் என்பதாக சொல்லுகின்றானோ அந்த இடத்துல பூராவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜக்காத்தை இணைத்தே சொல்லுவான். ஆனால் 3 இடங்களில் ஜக்காத்துடைய மேன்மை எவ்வளவு பெரிய அந்தஸ்து வாய்ந்தது, உகந்தது என்பதை 3 இடங்களில் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ஒன்று ஜக்காத் என்ற பெயரிலே, மற்றொன்று சதக்கா. சதக்கா என்று சொன்னால் வேறு விஷயம். அதே நேரத்தில் ஜக்காத்தை சதக்காவுடைய பெயரை கொண்டும் சில இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உச்சரித்து காட்டுகின்றான். 3வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காமிப்பான், ஹக்குல்லி சாயிலி என்ற வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகின்றான். ஹக்குல்லி சாயிலி என்று சொன்னால் இரக்கம் பார்த்து உதவி செய்வது கிடையாது. அல்லாஹ் முஃமின்கள் விளங்கணும். இறக்கப்பட்டு ஒரு ஆள் கஷ்டப்படுறாரு, ஒரு குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்கிறோம் பாருங்க, இதற்கு ஹக்குல்லி சாயிலி அல்ல. இது ஜக்காத்துடைய அந்த கட்டமைப்பில் சேர்த்து கொள்ளப்படாது. ஏதோ தான தர்மம் பண்றோம், சதக்கா செய்கிறோம் கஷ்டப்படுறவங்களுக்கு, இது வேண்டுமானால் அந்த ரீதியிலே செல்லும் ஒளிய மாறாக ஹக்குல் சாயிலி ஜக்காத் என்பது நீங்கள் இரக்கம் பார்த்து கருணை பார்த்து கொடுக்கக்கூடிய வறுமை ஒழிப்பு பொருளாதாரம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டமைப்பு உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம். ஜக்காத் வாங்குவதற்கு அவர்கள் உரிமைப்பட்டவர்கள். நீங்கள் கொடுக்காவிட்டாலும் கூட உங்களிடத்திலே அவர்களுக்கு ஆர்வப்படுத்துவதற்கு உங்களிடத்துல பொருளாதாரம் இருக்கின்றது. இவ்வளவு நீங்கள் கணக்கிட்டு நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. எனவே ஹக்குல்லி சாயிலின், நீங்கள் இறக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய விடயத்திற்கு பெயர் என்னல்ல, ஜக்காத் அல்ல, உரிமையுடன் கேட்பதற்கு பெயர் தான் ஜக்காத் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்திலே ஹக்குல்லி சாயிலின் என்ற வார்த்தையை பெருமக்களே பயன்படுத்துகின்றார். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஜக்காத் அப்படின்னு சொன்னா ஏதோ நோம்புக்குள்ள நோம்பு கஞ்சி காய்ச்சறதுக்கு, நோம்பு திறக்கிறதுக்கு, இஃப்தார் நேரத்தில் அந்த ஜக்காத்தை என்ன செஞ்சிருவோம், அதில் போட்டு நம்ம கணக்கை முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது ஜக்காத்துடைய கணக்கிலேயே பெருமக்களே சேராது. அதே போன்று இஃப்தாருடைய நிகழ்வுகள், இன்னைக்கு இஃப்தாருடைய நிகழ்வுகளை நம்ம கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு பொதுவாகவே தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இஃப்தாரு கொடுக்கக்கூடியவங்க அந்த நோன்பு திறக்கக்கூடிய நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்குதா என்னன்னு கூட தெரியல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பாங்க, நீங்கள் இஃப்தாருக்காக நோன்பாளிகளை பார்த்து அதுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹதீஸ் இருக்குது. அதில் தான் உங்களுக்கு ரெட்டிப்பான கூலி இருக்குது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, பரவலாக பெருமக்களை இன்னைக்கு இஃப்தாருக்கு நம்ம செய்கிறோம், சஹருக்கு நம்ம செய்கிறோம், நோன்பாளிகளுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் செய்யக்கூடிய பொருளாதாரம் இருக்கு பாருங்க, நோன்புக்காண்டி கொடுக்குறோம் பாருங்க. இன்னைக்கு 100 பேர் நோன்பாளி ரெண்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக ஜென்ரலாக நம்ம வைத்துக் கொள்வோம் 60 பேர் அதுங்க நோன்பு இல்லை. 60 பேருக்கு நீங்கள் 100 பேர்த்துக்கு கணக்கு பண்ணி இஃப்தாருக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அந்த 100 பேர்த்துல 60-70 பேர் நோன்பு இல்லை. எப்படி முழுமையான உங்களுடைய இஃப்தாருடைய அந்த நன்மைகள் போய் சேரும் என்பதுதான் இன்னைக்கு ஹதீஸுடைய தோரணைகளை நம்ம பார்க்கும்போது கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்குது. அதனால சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், நோன்பாளிகளுக்கு சரியாக
கட்டமைத்து என்ன செய்ய, நீங்க நோன்புடைய இஃப்தாராக இருக்கட்டும், அது சகருடைய நேரமாக இருக்கட்டும், இப்படி நன்மையான விஷயங்களுக்கு நோன்பாளிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நோன்பாளிகளை தேர்ந்தெடுத்து கொடுத்தா தான் அது நோன்பினுடைய முழுமையான பரக்காத்துகள் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பது ஹதீஸுடைய கருத்துக்களிலே நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அது அந்த வகையில தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்தில் இந்த ஜக்காத்து என்பது உரிமைப்பட்டவர்கள் அவர்களுக்கு வாங்குவதற்கு தகுதியாக இருக்கின்றது, எனவே நீங்கள் அவரை பார்த்து இரக்கம் காட்டி கொடுக்கக்கூடிய கடமை அல்ல என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான். நம்ம மனசு வைத்தா கொடுக்கணும், மனசு வைக்கட்டா கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை பெருமக்களே இந்த ஜக்காத்தினுடைய கடமையில கட்டமைப்பில் இன்றைக்கு இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி சொல்லலை. நம்ம வடை வாங்கி கொடுக்குற மாதிரி, நோன்பு கஞ்சி காசு கொடுக்குற மாதிரி மனசு வச்சா கொடுப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை கொடுக்குறான். ஆனால் ஜக்காத் என்பது ஒரு கடமை, ஒரு கட்டமைப்பு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கட்டமைத்து கொடுத்திருக்கின்றான். அப்படி ஏழைகளுடைய வரிகளை நீங்கள் சரியாக கொடுக்கவில்லை என்று சொன்னால், அதை சரியாக அடைக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரத்தை நம் மங்கி போய்விடும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்தில் பல இடங்களிலே கண்ணியத்திற்குரிய பெருமக்களை சொல்லி காட்டுகின்றான். நம்முடைய பார்வையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய வாங்கக்கூடிய தகுதியானவர்கள் யார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பார்வையில யாரெல்லாம் என்கிட்ட கஷ்டமா இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்களோ இவங்கள் தான் ஜக்காத்துக்கு உரிமைப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் என்ன செய்யறதில்லை, ஜக்காத்துக்கு உரிமைப்பட்டவர் அல்ல. நீங்க நல்லா வழங்கிக்கிறணும். ஜக்காத்துக்கு உரிமைப்பட்டவர்கள் கடமை என்பது எல்லாரும் இன்னைக்கு உலகத்திலே நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு பள்ளிகளிலையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குது, எனக்கு குமர் இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, ஏதோ ஒரு விடயத்தை கொண்டுட்டு வந்து வர்றாங்க. ஆனால் ஜக்காத்துடைய கணக்கு நம்ம சதக்கா செய்யறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், கொடுக்க சொல்றான். குமர்களுக்கு கொடுங்க, நீங்க படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, எல்லாருக்கும் வாரி வழங்குங்க. ஆனால் ஜக்காத்துடைய கடமை பொருளாதாரம் என்பது நீங்கள் சரியாக நாம் எந்த மனிதர்களை கட்டமைத்து கொடுத்திருக்கின்றோமோ, யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றோமோ அவர்களுக்கு மட்டும்தான் சரியான முறையிலே நீங்கள் கணக்கெடுத்து கொடுக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய ஜக்காத்துடைய கடமை பூர்த்தியாகும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காமிக்கின்றான். அதனால எல்லாரும் கேட்கிறாங்க, எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி கஷ்டமா இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம கொடுக்குறோம். அவங்கெல்லாம் நம்ம நினைச்சிட முடியாது, அவங்கெல்லாம் ஜக்காத்து வாங்குறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட முடியாது. நிறைய பேர்களை நம்ம பார்க்கிறோம், கேட்கிறவங்க எல்லாம் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக இருப்பாங்க. எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீங்க அதை பார்த்து உகந்து நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்கள். முதல்ல குடும்பங்களை அனுசரியுங்கள், இரண்டாவது சொந்த பந்தங்களை அனுசரியுங்கள், மூன்றாவது ஊர்வாசிகளை அனுசரியுங்கள். அதற்கு பின்னால் மேமிச்சமாக உங்களுடைய விடயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கிட்டு மேலே கொள்ளும் பொழுது அப்படியே நீங்கள் சென்று கொண்டே இருக்கலாம். ஆக அல்லாஹ் சொல்வது, இந்த பொருளாதார கட்டமைப்பு என்பது, ஜக்காத் என்பது சதக்காவை போன்று நீங்க நினைச்ச ஆளுக்கு நினைச்ச நேரத்தில் இவ்வளவு எவ்வளவு கொடுக்கிறோமோ அப்படி கொடுக்கக்கூடிய கடமை அல்ல என்பதாக பெருமக்களே குர்ஆன் சொல்லுகின்றது. இதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வந்தர்களை எதற்கு கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, ஏழைகளை எதற்கு கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கட்டமைப்புகளை சரியாக பயன்படுத்துகின்றார்களா என்பதை சோதனை செய்வதற்காக வேண்டித்தான் ஏழையும் பணக்காரர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான். எனவே செல்வந்தர்கள் நினைத்து விட முடியாது நான் தான் செல்வந்தன் என்பதாக. எனவே ஏழைகள் நினைத்து விடக்கூடாது எனக்கு அல்லாஹ் எதையுமே கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி. ஒரு நிமிடங்கள்ல மாற்றமாகிறோம். எனவே அந்த நாம கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை அந்த செல்வந்தர்கள் சரியாக பங்கிட்டு கொடுக்கின்றார்களா, அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவிலே ஏழைகளை கொடுத்திருக்கின்றார். ஏன் அந்த ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்தவாறு தகுதி உள்ளவர்கள் இருக்க வேண்டும். எனவே அந்த தகுதி உள்ளவர்களை காண்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில ஏழைகளையும் அல்லாஹ் உலகத்திலே உருவாக்கி கொடுத்திருக்கின்றான். அதே நிலையிலேயே என்ன செய்வாங்க, அந்த ஏழைகள் இருந்து விடுவார்கள் என்பதாக உண்மை சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜக்காத்தை
கொடுக்கக்கூடியவர்கள், ஜக்காத்தை வாங்கக்கூடியவர்கள், நாளை இவர்களும் ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியையும் ஆற்றலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விடுவான் என்பதில் எந்த விதமான பெருமக்களே ஐயமும் இல்லை. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், நீங்கள் சரியாக என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா ஜக்காத்தை கொடுங்க. நம்மள அல்லாஹ் ஏழையா படைச்சிட்டானே, நம்ம பணக்காரனா படைச்சிட்டானே, இப்ப செல்வந்தெல்லாம் இருக்கிற கல் நம்ம கொடுத்துதான் ஆகணும். இதே கொஞ்சம் பொருளாதார கணக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம கொடுக்க தேவையில்லையே. பெருமக்களே, மனிதர்களுடைய படைப்பு என்பது எல்லா விதத்திலையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்ற தாழ்வுகளை நமக்கு கொடுத்திருக்கின்றான். நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நல்லா பாருங்க, நோயும் ஆரோக்கியமும் ஆரோக்கியம் வரும் போகும். நோய் என்பது காலம் முழுக்க இருந்து கொண்டுதான் இருக்கும். அதே போன்று அறியாமையும் கல்வி வரும் போகும். ஆனால் அறியாமை என்பது பெருமக்களே காலம் முழுக்க இருந்து கொண்டுதான் இருக்கும். அதே போன்றுதான் கியாமத்து வரையிலும் இந்த சோதனை இருந்து கொண்டு இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அப்படி நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால், நீங்க ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்கறது இல்லை. ஏதோ நோன்பு வந்துருச்சு, இவங்களுக்கு அவ்வளவு கொடுத்துருவோம், இவங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருவோம், இந்த இதுல ஒரு இஃப்தாருக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டுருவோம், ஒரு நோன்பு கஞ்சிக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவோம். இதுவெல்லாம் பெருமக்களே அந்த ஜக்காத்துடைய நிசாபிலே சேராது என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. இப்படி நீங்கள் கணக்கு பார்த்து கொடுக்கவில்லை என்று சொன்னால், ஏதோ கொடுக்கிறோம் ஜக்காத்துடைய நியத்துல, எந்த கணக்கும் இல்லை, என்ன டார்கெட்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றானோ அந்த டார்கெட்டை வருடம் முழுக்க என்ன செய்யறது இல்லை, கணக்கு பண்றது இல்லை. நோம்பு வந்துருச்சுன்னா நாங்கள் இவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம், சரியாக கணக்கு பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடிக்கடி ஓதக்கூடிய சூறா தான், எல்லாரும் தொழுகையில கேள்விப்படக்கூடிய சூறா தான், செவிகள்ல கேட்கக்கூடிய சூறா தான். வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அந்த தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடுதான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். அவனுக்கு கேடு உண்டாவதாக. அல்லதீ ஜமா மாலம் வஅத்ததா. அவர் உலகத்துல என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, பொருள்களை சேர்த்து எண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் கரெக்டா சொல்றான் பாருங்க. எப்போ வந்து ஆயத்து, பொருள்களை சேர்த்து எண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க. அல்லது ஜமாமாலம் வஅத்ததா, எண்ண ஆரம்பித்து விட்டார்கள். பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது இன்னைக்கு? அந்த காலத்துல பேங்கும் இல்லை, என்ன கிரெடிட் கார்டும் இல்லை, ஏடிஎம் கார்டும் இல்லை. ஆனால் கிரெடிட் கார்டும் ஏடிஎம் கார்டும் பேங்க் பேலன்ஸும் இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த உம்மத்திற்கு கட்டமைத்து கொடுத்திருக்கின்றான். அல்லது ஜமாமாலம் வஅத்ததா. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், எண்ணிக்கொண்டே இருப்பார்கள், எண்ணி பார்ப்பாங்க, பேங்க் பேலன்ஸ் குறையுதா கூடுதா அப்படின்னு சொல்லி. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ் அந்த தொடர்களை சொல்லுவான், யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா. நமக்கு நிரந்தரம் என்று எண்ணிக்கொள்வார்கள். நாம 1 லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சுன்னு வைங்க, இந்த பேலன்ஸ் எப்பவுமே எப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி நிரந்தரமாக எண்ணிக்கிடுவாங்க. யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா. கல்லா, அப்படி இல்லைங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. கல்லால இம்பதன்ன ஃபில் ஹுத்தமா. நிச்சயமாக அவர்கள் ஹுத்தமாவிலே விடப்படுவார்கள். இப்படி எண்ணிக்கிட்டு நான் கொடுத்த பொருளாதாரத்தை நீங்க சேகரித்து வச்சுக்கிட்டு நீங்க இது போன்ற ஒரு விடயங்களிலே ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கல்லா, அப்படி இல்லை, நீங்கள் நினைப்பது போன்று இல்லை உலகம். லைம்பதன்ன அல்லாஹ் சொல்லுவான், ஹுத்தமா என்ற ஒரு இடத்திலே நீங்கள் விடப்படுவீர்கள். ஒமாதராக்கமல் ஹுத்தமா. நீங்க கேட்பீங்க, ஹுத்தமால போடப்படுவான், அல்லாஹ் சொல்றானே ஹுத்தமான என்னன்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. எவ்வளவு பெரிய நுணுக்கமான அத்தியாயம் பாருங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தியாயம் எவ்வளவு நுணுக்கமா சொல்றான் பாருங்க. வமாதராக்கமல் ஹுத்தமா. ஹுத்தமாண்டா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னன்னு கேட்பீங்க. நாருல்லாஹில் மூக்கதா. அல்லாஹ் சொல்லுவான், நெருப்பு, அல்லாஹ்வுடைய நெருப்பு, ஜுவாலை, மனிதர்களை எரிக்கக்கூடிய ஒரு நெருப்பு தான் ஹுத்தமா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூராவினுடைய முடிவிலே சொல்லி முடிக்கின்றான். அப்போ சரியான முறையிலே நீங்க ஜக்காத்தை பங்கிடாமல் பேங்க் பேலன்ஸிலே வைத்துக் கொண்டு எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது நிரந்தரம் இல்லை. ஒரு நாள் அதை உங்களை மோசத்திலே தள்ளிவிடும். நீங்களும் என்ன செய்வீங்க? ஹுத்தமா என்ற நரகத்திலே தூக்கி போடப்படுவீர்கள். இப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஆயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான இடங்களிலே பெருமக்களை சொல்லவே இல்லை. ஜக்காத்துடைய விஷயங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக சொல்றான். அதே போன்று அல்லாஹ் சொல்லுவான், யாரிடம் தொடர்ந்து கேள்வி நிறைய பேரை நம்ம நினைச்சுக்கிறோம். ஜக்காத் சில பேர் கேட்கவே மாட்டாங்க. கேட்காத நம்ம சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க, கேட்காத ஏழைகள்லாம் இருக்கிறாங்க, வெக்கப்பட்டு. அல்லாஹ் அப்படி மக்களாக நம்ம உருவாக்கி கொடுக்கணும். துவா செய்யணும் அல்லாஹ்ட்ட. ஒரு அன்பாக, ஒரு பண்பாக யாராவது உங்களிடம் வந்து அன்பளிப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னால் தாராளமாக பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படி திருமணத்திற்கு ஒரு மனிதர் வந்து அழைப்பு கொடுக்குறாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, மார்க்கம் சொல்லுது. ஒரு விருந்துக்கு கூப்பிடுறாங்க,
உடம்பு ராகத்தா இருக்குது, நம்ம அந்த உணவுகளை சாப்பிடக்கூடிய தடகாத்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த விருந்துக்கு என்ன செய்யுங்க, அழைப்பை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. அதே போன்றுதான் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கேட்காமல் நிறைய பேர் உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் ஊர்வாசிகள் பொதுவாக பரவலாக இருப்பார்கள். கேட்காதவங்கெல்லாம் நீங்க ஏழை இல்லை, அவங்க செல்வந்தர்கள் என்பதாக நினைத்து விட வேண்டாம். எனவே ஜக்காத்தை சரியான முறையிலே கணக்கிட்டு சரியான நபர்களிடம் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிப்பான். யாரிடம் வாய் துறந்து கேட்காதவர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் செல்வந்தர்களாக தெரியலாம். உங்களுடைய பார்வையில் அவர்கள் செல்வந்தர்களாக தெரியலாம். ஆனால் அவள் உள்ரங்கத்தை பார்க்கும் பொழுது அது பொருளாதாரத்திலே குறைவானவர்களாக இருப்பார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஜக்காத்தை நீங்கள் கொடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அது குறிப்பா குர்ஆன் சொல்லுது, முடிஞ்ச அளவு மறைமுகமாவே கொடுத்து பழகுங்க. இந்த டெண்டாரா போடுறது என்னமோ சொல்லுவாங்கல்ல, மறைமுகமாவே இது கொடுத்து பழகுங்க. வஹுவ கைருல் லக்கும், நீங்கள் சரியான முறையிலே சரியாக பங்கிட்டு மறைமுகமாக கொடுப்பது இருக்கின்றது. வஹுவ கைருல் லக்கும், அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி வைக்கிறான். அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை நீங்க எடுத்து பாருங்க. தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி வச்சான், கட்டமைத்து கொடுத்திருக்கிறான். எவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஆனால் எதுலையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்துப்பூர்வமாக வந்து எழுதி வைக்கல. இந்த ஜக்காத் கடமையாக்கப்பட்ட பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வரவழைத்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி எழுத சொன்னாங்க. மாதிரி ஜக்காத்து உங்களுக்கு 1 வருடம் பூர்த்தி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஜக்காத்தை சரியான முறையில் கொடுக்க வேண்டும் என்பதை என்ன செய்யுங்க, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி எழுவுங்க அப்படின்னு எழுத சொல்லி அதை தன் வாழ் முறையில, மிகப்பெரிய வாழ், அப்போ போர்க்களத்தில் எவ்வளோ பெரிய வாழ் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பல துறைகளில் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த வால் கவருக்குள்ள என்ன செஞ்சிருங்க, அந்த உரைக்குள்ள நீங்க அந்த லெட்டரை வச்சிருங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தாங்க. இதுவெல்லாம் என்ன செய்யணும், மற்ற நாடுகளுடைய மன்னர்களுக்கு போய் சேர வேண்டும். அந்த மக்களிடத்திலே ஜக்காத்துடைய நிசாபை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அவர்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு உயர்த்த வேண்டும், மன்னர்களுக்கு உணர்த்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் நான் ஏன் இந்த லெட்டரை, இந்த அக்ரிமெண்டை வாளின் உள் வைக்கின்றேன் என்று சொன்னால் இனி வாளுதான் பேசும் என்பதாக சொல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த பொருளாதார கட்டமைப்பு என்பது எவ்வளவு பெரிய முக்கியம் என்பதை பெருமக்களை நாம் விளங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னாடி ஹயாத்தாக இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பீடத்தில் ஏறும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச அந்த வாளினுடைய உரையை எடுத்தாங்க. உரை உள்ளாக்க இருந்த அந்த லெட்டரை எடுத்து எந்தெந்த நாடுகளெல்லாம் ஆட்சி செய்யப்படுதோ அந்த நாடுகளுடைய மன்னர்களுக்கெல்லாம் அனுப்பி வைத்தாங்க. இதுதான் பெருமாள் இஸ்லாத்தினுடைய சட்டம். உங்கள்கிட்ட பொருளாதாரம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னா கணக்கு வைங்க. 1 வருடத்திற்கு மிச்சமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை சரியான முறையில் நீங்கள் கணக்கெடுத்து கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த நாட்டினுடைய சட்டம், இதுதான் இஸ்லாத்தினுடைய குறிக்கோள் சட்டம் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமக்களே பதிவு செய்ததாக வரலாறுகள் பேசுகின்றது. எவ்வளவோ சட்டங்களை நம்ம சொல்லலாம். ஜக்காத்தை பத்தி எடுத்து சொன்னோம் அப்படின்னு சொன்னா குர்ஆன்ல எப்படி தொழுகையை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அதே போன்று ஜக்காத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா புரியக்கூடிய மக்களாகத்தான் நம்ம இல்லை. இதுதான் ஒரு விடயம். புரியக்கூடிய மக்களாகத்தான் நம்ம இல்லை. அல்லாஹ் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹா எடுத்துக்கிறீங்க, திரும்ப திரும்ப குர்ஆன்ல ஓதப்பட்டுக்கிட்டே இருக்குது. அல்லாட்ட கேளுங்க, அல்லாட்ட வாங்க, அல்லாட்ட உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பள்ளிவாசல் உள்ள வந்துருவோமா? சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ரமலானுடைய காலங்கள் எவ்வளவு பெரிய முக்கியமான காலங்கள், எவ்வளவு பெரிய முக்கியமான காலங்கள். எந்த மனிதர்களுக்காக புரியாமல் புரிதல் இல்லாமல் இருக்கின்றோமா? சிந்தனை செய்து பாருங்க. நோன்பு திறக்கப்படுது, பொதுவாக நான் சொல்றேன், நோன்பு திறக்கப்படுது, பள்ளிவாசக்குள்ள வந்துடுறோம். நோன்பு கஞ்சி சட்டியும் என்ன வடை போண்டாவா ஏதோ ஒண்ணு இஃப்தாருடைய நிகழ்வும் நம்ம கையில வந்து கிடைக்குது. ஆனா இன்னைக்கு ரமலானுடைய கண்ணியமும் ரமலானுடைய அந்த அருள் கொடைகளும் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த நோன்பு கஞ்சி சட்டியிலையும் அந்த வடை போண்டாவிலையும் தான் இன்னைக்கு இருக்குது. எவ்வளவு பெரிய கண்ணியத்தை இழக்கிறோம் சகோதரர்களை, சிந்தனை செஞ்சு பாருங்க. எவ்வளவு பெரிய கண்ணியம். அல்லாஹ்வுடைய கட்டமைப்பை ரமலானுடைய காலங்கள்ல எவ்வளவு தைரியமாக மீறுறோம். என்னைக்காவது உணர்வு வந்திருக்குதா? சிந்தனை செஞ்சு பார்க்க. பொதுவாக நான் என்ன மார்க்கத்தின் உள்ளவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், எக்கூடிக்காரங்க, ராம்நாட்டுக்காரங்க, ஆந்திராக்காரங்க, இதுவல்ல சட்டம். அல்லாஹ்வுடைய கடமை கட்டமைப்பு சொல்லக்கூடிய மார்க்க சட்டம் என்னவென்று சொன்னால் ஒரு மூமினுக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் நான் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு வர வேண்டுமா, வரக்கூடாதா? ஏன் அந்த உணர்வு நம்ம இடத்துல இல்லை?
உணர்வு இல்லை என்று சொன்னால் நம்ம எந்த தோரணையிலே இஸ்லாமியனாக இருக்கிறோம்? சிந்தனை செஞ்சு பாருங்க. அது யாராக இருக்கட்டும், நீங்க நல்லதா எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை கெடுதியாக எடுத்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வாக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் சொல்லித்தான் ஆக வேண்டும். சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ரமலானுடைய காலங்களையே நம்ம சரி பண்ண செய்ய தெரியல அப்படின்னு சொன்னா, ரமலானுடைய காலங்களையே நமக்கு அல்லாஹ்வுக்கு கண்ணியம் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா, அதனால தான் நான் சொல்றேன், இஃப்தார் செய்யக்கூடியவங்க, இஃப்தாருக்கு கொடுக்கக்கூடியவர்கள், இஃப்தாருக்கு வசூல் செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்கட்டும், அதை சரியான முறையில் நீங்க செய்யுங்க. ஏன்னா நோன்பு வைக்காத நபர்கள், ஏதோ 50 பேர் நோன்பு வைக்கிறாங்க, 50 பேர் நோன்பு வைக்கல, முடியாதவங்களா இருக்கிறாங்க. முடியாதவங்களை பேச்சு இன்னைக்கு மார்க்கத்தில் பேச்சே இல்லை. முடியலையா அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய உதிர்களை கொடுத்திருக்கிறான். எதுவுமே இல்லாம பப்ளிக்காக அல்லாஹ்வுடைய கடமையை என்ன ஒரு கோர பார்வையில், அல்லாஹ்வை ஒரு கோர்வை பார்வை பார்க்குற நேரத்தில் அல்லாஹ்வை கோபப்படுத்துற என்ற விதத்தில் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, ரமலானுடைய மாதங்கள்ல அல்லாஹ் எப்படி 2 விதமான பரக்கத்துகளை கொடுக்கிறானோ, ஒரு தொழுகைக்கு 70 ஃபர்லுடைய அந்தஸ்தை கொடுக்கிறானோ, அதே போன்று அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறது மட்டுமல்ல, அல்லாஹ்விற்கு துரோகம் செய்யக்கூடிய முறையில் நம்ம நடக்கும் பொழுது ரமலானுடைய காலங்களிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கோப பார்வை இறங்குச்சு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சகோதரர்களை சிந்தனை செஞ்சு பார்க்க சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கேட்கக்கூடிய கட்டாயம். அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தா தான், சொல்லக்கூடிய முறையை கொண்டு யாரும் திருந்த போறதில்லை. அது ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கிறீங்க. அது சொல்றவராக இருக்கட்டும், நான் சொல்லி திருந்துட்டேன்னு நான் சொல்லிட்டு அப்படின்னு சொன்னா நான் சிறுக்கு வச்சுட்டேன், நான் அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டேன், அந்த அடிப்படையில் இருக்கக்கூடாது. அதனால கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியார்களே, ரமலானுக்கு கண்ணியம் கொடுங்க. எத்தனையோ மக்கள் இஃப்தாருக்காக வேண்டி நன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாரி வழங்குறாங்க. உலகம் முழுவதும் வாரி வழங்குறாங்க. அவங்களுக்கு சரியான முறையில் நம்ம நன்மையை சேர்க்கணும்ல. பொறுப்புதாரிகள் யாருக்கு அது கடமை கொடுக்கப்படுதோ அவங்களும் சரியாக இருக்கணும். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். பெருமக்களே, அவங்களும் சரியாக அந்த கட்டமைப்பை சரி பண்ணணும். இல்லை என்று சொன்னால் எல்லாரும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லக்கூடியவர்களாக உருவாகி விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போன்றுதான் இந்த ஜக்காத்துடைய நிசாப் என்பது பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். சொல்லிக்கொண்டே போகலாம். தொழுகை எவ்வளவு கட்டமைப்போ கட்டாயமோ, அதே போன்று ஜக்காத் எவ்வளவோ சட்டத்திட்டங்கள் இருக்குது. சின்ன விஷயங்கள் நமக்கு தேவையான இப்போ அம்சங்களுக்கு மட்டும் நான் அந்த சட்டங்களை சொல்லி முடிக்கிறேன். இன்றைய காலத்தில் இது இல்லை. எவ்வளவு அழகா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜக்காத்தை சொல்றான் பாருங்க. புதையல் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு புதையல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா 5ல் 1 நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். 5ல் 1 இன்னைக்கு காலகட்டத்தில் புதையல் கிடைக்க போறதில்லை. புதையலே கிடைச்சாலும் அது என்னன்னு செய்யுது, அது கவர்மெண்டோட இதாயிரும். அப்போ ஏன் இந்த சட்டத்தை அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, உழைப்பே இல்லாமல் ஒரு விடயம் உங்களுக்கு கிடைக்கின்றது என்று சொன்னா அதுல என்னங்க அதிகப்படியாக நீங்க கொடுக்கலாம். 5ல் 1 அப்படின்னு சொன்னா என்ன, 100க்கு 20 ரூபாய் கொடுக்க வேண்டியது வரும். 1 இது மனித முயற்சியே இல்லாதனால இவ்வளவு சட்டத்தை கொஞ்சம் கூடுதலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வச்சிருக்கிறான். அதே போன்று விவசாயிகளும் ஜக்காத்து கொடுக்கணும். இன்னைக்கு விவசாயிகள்னா மறந்துடும், எல்லாமே விவசாயிகளாக தான் இருக்கிறோம். என்னைக்காவது ஜக்காத்தை கொடுத்துருக்குறோமா அப்படின்னு சொன்னா, ஜக்காத்து ஒரு நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ரமலானுடைய காலங்களில் ஜக்காத்து கொடுக்கலாம் கட்டாயம் இல்லை. நீங்க 1 வருஷத்தை பூர்த்தி செய்யணும். ஷாபான்ல 1 வருஷம் ஆயிடுச்சு, ஷாபான்ல பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஜக்காத்தை என்ன செஞ்சிடணும், ஷாபான்ல கொடுத்துடலாம். என்ன ரமலானுடைய காலங்கள்ல நோன்பாளிகள் இருக்கிறாங்க, நன்மைகள் அதிகப்படும் நமக்கு அப்படின்னு ஒரு நோக்கத்துல தான் நம்ம என்ன செய்யப்படுது, ஜக்காத் ரமலானுடைய காலங்கள்ல கொடுக்கிறோம். அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, விவசாயிகளுக்கும் ஜக்காத் இருக்குது. எப்படி தண்ணிக்காக என்ன எந்த செலவுமே செய்யலைங்க. தண்ணிக்காக கம்மாயில தண்ணி கிடக்குது, நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரியே பேசுவோங்க. என்ன குளத்துல கம்மாயில தண்ணி கிடக்குது, தண்ணிக்காண்டி எவ்வளவு பெரிய உடலமைப்பும் நம்ம செலவு பண்ணல, பொருளாதாரமும் செலவு பண்ணல. இப்படி உங்களுக்கு விவசாயம் விளைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா 10ல் 1 கொடுங்க. எவ்வளவு? 10ல் 1. 10ல் 1 எவ்வளவு? 100 கிலோ உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, 100 கிலோ 100 மூடை இல்லை, 100 கிலோ வந்துச்சு அப்படின்னு சொன்னா 10 கிலோ நீங்க ஜக்காத்தாக ஏழைகளுக்கு கொடுக்கணும். அதே நேரத்தில் மழை இல்லை, தண்ணி இல்லை, குளத்துல கம்மாயில தண்ணி இல்லை, இது போன்ற வெறிச்சோடி கிடக்குது, பொட்டல் வயலாக கிடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்தில் நீங்க பொருளாதாரத்தை ரொம்ப செலவு பண்ணி நீங்க விவசாயம் செஞ்சு விளைய வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் 20ல் 1. எவ்வளவு பெரிய இலகுவா சொல்றான் பாருங்க, 20ல் 1. அப்போ 100 மூடை வந்துச்சுன்னு வைங்க, 100 கிலோ வந்துச்சு அப்படின்னு சொன்னா 5 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. இதெல்லாம் முக்கியமான விஷயம், தெரிஞ்ச விஷயம். அடுத்ததாக தங்கம், நகை, காசு, பணம் இன்னைக்கு பரவலாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடியது. முயற்சி, காசு சும்மா வர்றதில்லை, நகை வெள்ளிகள்லாம் சும்மா வந்து அல்லாஹ் கொடுக்கறது. அதுக்கு பெரிய முயற்சி தேவைப்படுது, பெரிய முயற்சி. நான் சொன்ன விஷயங்களை விட இந்த பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு அதிகப்படியான முயற்சி தேவைப்படுகிறது சகோதரர்களை. இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ் அதை குர்ஆன்ல தெளிவா சொல்றான். அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, 100 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 2.5 100 ரூபாய்க்கு எவ்வளவு கொடுக்க சொல்றான் அல்லாஹ்?
ரூபா 2 ரூபா 50 பைசா. இன்னைக்கு நாட்டு நடப்புல 50 பைசா செல்லுமா? சொல்லுங்க. நாட்டு நடப்புல 50 பைசா செல்லுமா? செல்லா காசு. ஆனா அந்த செல்லா காசையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 100 ரூபாய் இருந்துச்சுன்னு வைங்க, உங்களுக்கு 100க்கு 2% நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய மார்க்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். இது பொருளாதாரத்தை அப்படியே நீங்க கணக்கு வச்சுக்கிற வேண்டியதான். இப்போ 2 லட்ச ரூபாய் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு வருஷம் பூர்த்தி ஆயிருச்சு. போன ரமலான்ல இருந்து இந்த ரமலான்ல பூர்த்தி ஆகி அந்த 2 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னு வைங்க, 2 லட்ச ரூபாய்க்கு மே உள்ள காசுக்கு சேர்த்து என்ன செய்யறது? 100க்கு 2 ரூபா சதவீதம், 2.5% நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். அதே போன்று இன்னைக்கு தங்கம் வெள்ளி இருக்குது அப்படின்னு சொன்னா தங்கத்துல எழுவுறாங்க 87.5 கிராம் 480 மில்லி ஒரு மனிதர்கிட்ட. எங்க அடகு கடைக்கு போகல, எங்க யாருக்கும் கடனும் கொடுக்கல. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க எவ்வளவு இலகுவா அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்த சட்டம் தான் என்ன, எவ்வளவு இலகுவா அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா ஏன்னா 87.5 கிராம் 480 மில்லி உங்கள்கிட்ட இருந்துச்சு. ஒரு வருஷம் பூர்த்தியாகி உங்கள்கிட்ட இருக்குது. ஆனா எங்க யார்ட்டையும் கடன் கொடுக்கல. கடன் கொடுத்தா அதுக்கு ஜக்காத் இல்லை. ஏதோ ஒரு அவசரத்துல எங்கேயோ போய் வச்சுட்டீன்னு வைங்க, மார்க்கம் கூடும் கூடாதது பின்னாடி உள்ள விஷயம். அப்ப அதுக்கு ஜக்காத் இல்லை. உங்கள்கிட்ட மேமிச்சமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு வருடத்திற்கு பின்னாடி அந்த 87.5 கிராம் 480 மில்லி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு கணக்கு பார்த்து அதுல 2% நீங்க என்ன செய்யுங்க, நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்படின்னா என்ன, அன்னைக்கு 11 பவுன் 520 மில்லி ஒரு மனிதர்கிட்ட இருந்துச்சு மேமிச்சம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஜக்காத் என்ன ஆகிறது, என்ன நிசாபு வாஜிபாகிறது. அதே போன்று வெள்ளி என்ன அப்படின்னு சொன்னா 612 கிராம் 360 மில்லி வெள்ளி கணக்கு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அதற்கு கணக்கு பார்த்து நீங்க ஜக்காத்தை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. தங்கம் இல்லை, வெள்ளி தான் இருக்குது. நம்ம உடனே நினைச்சிடக்கூடாது வெள்ளியை கணக்கு வைக்காம என்ன செய்யக்கூடாது, தங்கத்தை போய் கணக்கு வச்சு அவ்வளவு எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. வெள்ளி தான் நம்மளுக்கு கணக்கு, வெள்ளி தான் கணக்கு. ஆனா இன்னைக்கு ரேட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வெள்ளியே எங்கேயோ போகுது. இன்னைக்கு தேதி 27 இன்னைக்கு ரேட்டு கரண்ட் ரேட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு கிராம் அப்படின்னு சொல்றது என்ன 270 ரூபா 290 ரூபா இன்னைக்கு ஒரு கிராம் இன்னைக்கு ரேட்டுக்கு. அப்போ ஒரு கிராம் 290 ரூபா. அது ஒரு மனிதர்கிட்ட 612 சில்லற கிராம் சொல்றது இன்னைக்கு ரேட்டுக்கு 1,74,480 ரூபா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க மேல என்ன ஆகுது, ஜக்காத்து கடமையாக ஆயிருது. 1,77,480 ரூபா அவங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல அவங்க ஜக்காத்தை கணக்கு பார்த்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் என்பதாக மார்க்கம் சொல்லுது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம்ம ரமலானுடைய காலங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதை நாம செலவு செஞ்சு அந்த ஜக்காத்துடைய கணக்காக கொடுக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுல ரெட்டிப்பான கூலியை கொடுக்கிறான். உங்களுடைய பொருளாதாரத்துடைய பாதுகாப்பு எதுல இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க ஜக்காத்தை எண்ணி அதை கணக்கிட்டு கொடுக்கும் போது தான் அதுல பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான். இதுல தான் முதல்ல நான் ஓதிய ஆயத்துல இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇல் மசாகீன வல் ஆமிரீன வல் காரிபீன என்ற ஒரு ஆயத்தை 8 நபர்களுக்கு நீங்க ஜக்காத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்தாலும் கூட நம்ம வாரி வழங்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அதெல்லாம் யாரும் குறை உள்ளவர்கள் இல்லை. இன்னைக்கு அதையும் சொல்லிடுறேன். ரமலானுடைய காலங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா வாலிபர்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், தாய்மார்களா இருக்கட்டும், எல்லாரும் என்ன செய்யறோம், ஒரு உதவின்னு சொல்லி வந்துட்டா நல்ல தாராளமா நம்ம கொடுக்குறோம். அந்த மனசை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நிரப்பமாக கொடுத்திருக்கிறோம். அதை சரியான முறையில் ஜக்காத் அப்படின்னு சொல்றது கணக்கிட்டு பார்த்து கொடுக்கும் பொழுது தான் அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹைராத்துகளை வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.